வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை செல்ஃபி புள்ள. மறுபடியும் ஒரு செல்ஃபி. இந்த முறை புதியதாய் பிறந்திருக்கும் கண்ணுக்குட்டியோடு தங்கம்னு பேர் வச்சிருக்கேன். கண்ணை பாரு எப்படி பளிச்சுன்னு இருக்கு என்று ஆடியோவோடு மாமியார் கண்ணம்மா அனுப்பியிருந்தாள். இத்தோடு இன்னைக்கு 8 போட்டோ. காடு கழனி மாடுன்னு போகிற இடம் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொண்டே இருந்தாள் மாமியார் கண்ணம்மா. அந்த செல்ஃபோனை வாங்கி தந்த தன் புருஷனை மனதார திட்டி தீர்த்தாள் பொன்னி. 1 மாதத்துக்கு முன் கிராமத்துக்கு சென்ற முத்தையா, ஏம்மா உனக்கு என்கிட்ட பேசணும்னா இந்த புது ஃபோனில் பேசு, நேராக பார்க்குற மாதிரியும் பேசலாம், ஃபோட்டோ அனுப்பலாம் என்று புதிய ஃபோனை கொடுத்து அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று சொல்லியும் தந்துவிட்டுத்தான் வந்தான். கண்கள் விரிய எல்லாவற்றையும் பார்த்து கற்றுக்கொண்டாள் கண்ணம்மா. அன்று முதல் அவளிடமிருந்து ஆடியோக்களும் செல்ஃபிக்களும் வந்து கொண்டே இருந்தன. இதில் என்னவென்றால், கண்ணம்மா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தனித்தனியாக போடுவாள். அதை பார்த்து எப்படி இருந்ததென்று சொல்லாவிட்டால் உடனே ஃபோன் செய்து, என்ன மருமவளே, ஃபோட்டோவை பார்த்தியா, ரொம்ப வேலையா என்று கேட்பாள். சாணி தட்டும்போது செல்ஃபி, வாய்க்கால் தண்ணியில் கால் நனைக்கையில், காது குத்து விழாவுக்கு போகையில், மாமரம் பிஞ்சு விடுகையில் என்று கண்ணம்மா அனுப்பும் ஃபோட்டோகளுக்கு அளவில்லாமல் போனது. ஏங்க இப்படி தினமும் செல்ஃபி எடுத்து அனுப்புகிறாங்களே, யாருக்கு நேரம் இருக்குது இதையெல்லாம் பார்க்க? திடீர்னு வீடியோ கால் செய்கிறாங்க, என்ன புடவை கட்டியிருக்கன்னு கேட்குறாங்க, என்னால் முடியலை, கொஞ்சம் சொல்லி வைங்க என்று மனைவி பொன்னி குற்றப்பத்திரிகை படிக்கையில் முத்தையாவுக்கும் எரிச்சலாகத்தான் வந்தது. தான் அம்மாவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தந்ததே தப்போ என்று தோன்றியது. போன வாரம் கிராமத்தில் நாட்டாமை கோணமுத்து இறந்து விட்டார். அவரையும் சுற்றி சுற்றி மக்கள் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்ததையும் கூட வீடியோ எடுத்து முத்தையாவுக்கு அனுப்பியிருந்தாள் கண்ணம்மா. இதை இப்போது நிறுத்தவிட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று நினைத்து முத்தையா தன் தாய்க்கு ஃபோன் செய்தார். என்னடா மவனே, நம்ம செவந்தி குட்டி எப்படி விளையாடுதுன்னு பார்த்தியா என்று கண்ணுக்குட்டியை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டாள் கண்ணம்மா. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஏம்மா, ஏதோ அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு உதவுன்னு உனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தந்து சொல்லியும் கொடுத்தா, நீ பாட்டுக்கு ஃபோட்டோவாக அனுப்பி எல்லாரையும் தொந்தரவு செய்கிறியே, இப்படி செஞ்சால் உன் ஃபோனும் கெட்டு போயிடும். இனிமேல் சாணி தட்டுறது, முருங்கைக்கீரை பறிக்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்காத, எடுத்தாலும் எங்களுக்கு அனுப்பாத என்று கொஞ்சம் கண்டிப்பான குரலில் சொன்னார் முத்தையா. அந்த பக்கத்தில் கண்ணம்மாவின் குரல் கம்மி ஒலித்தது. சரிப்பா, நீ வசனப்படாதே, நான் இனிமேல் ஃபோட்டோ அனுப்பலை, எப்பயாற்றும் ஃபோன் மட்டும் போடுறேன் என்று சொன்னாள். முத்தையா சொந்தமாக மளிகை கடை வைத்திருக்கிறார். காலை 8 மணிக்கெல்லாம் கடைக்கு போய் விடுவார். டிஃபன் சாப்பாடு எல்லாம் வீட்டிலிருந்தே கடைக்கு வந்துவிடும். பிறகு இரவு 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவார். ஓயாத உழைப்பினால்தான் அவருடைய தந்தையின் கடையை இன்று வரை நல்ல விதமாக நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குடும்பத்தினர்களோடு ஒன்றாய் அமர்ந்து பகல் உணர்வு சாப்பிடுவார். அன்று அப்படி சாப்பிடும்போதுதான் அவருடைய மகன் கதிரவன், அப்பா, இந்த வருஷம் எனக்கு படிப்பு முடிஞ்சிரும், அதுக்கு பிறகு ஒரு ஜென்ஸ் பார்லர் வைக்கலாம்னு இருக்கேன், டாட்டு போடுறது, ஹேர் கட்டிங், ஸ்பா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா மாதிரி ஒரு இடம் பார்த்து இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் லோன் கிடைக்கும், ஆனால் நீங்களும் கொஞ்சம் பணம் உதவி செஞ்சா நான் லாபம் வர்றச்ச திருப்பி தந்துடுறேன் என்று சொன்னான். முத்தையாவுக்கும் கோபத்தில் கண்கள் சிவந்தன. என்னடா நீ பாட்டில் ஏதேதோ சொல்கிற, உன்னை எதுக்கு படிக்க வச்சேன், இப்படியெல்லாம் டாட்டு ஹேர் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, வெளியில் யாராச்சும் உன் புள்ள என்ன செய்கிறான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல என்று கோபத்தோடு இறைந்தார். பொன்னி மகனை பார்த்து கொஞ்சம் தனிந்து போ என்கிற மாதிரி ஜாடை செய்தாள். கதிரவன் பொறுமையோடு, இல்லப்பா, இப்பெல்லாம் இதுதான் நல்ல லாபம் தர்ற மாதிரி தொழில், அதான் மளிகை கடை எப்படி மக்களோட தேவைகளை தீர்க்குதோ அப்படித்தாம்பா பார்லரும், என்னால் ஒரு 4 பேருக்கு வேலையும் தர முடியும், நீங்கள் கொஞ்சம் பணத்தை முதலா தந்தீங்கன்னா என்று இழுத்தான். முத்தையா கையை உதறிக்கொண்டு எழுந்தார். இங்கே பாருடா கதிரு, இந்த பேச்சை இத்தோடு நிறுத்திடு, இன்னொரு மளிகை கடை கூட உனக்கு வச்சு தர்றேன், கௌரவமாக 4 பேர்கிட்ட சொல்லிக்கலாம், இந்த பார்லர் பேச்சையும் மறந்துடு, உருப்படியாக என்ன செய்யலாம்னு யோசி, என்கிட்ட இருக்கிறது ராப்பகலாக உழைச்சி சம்பாதிச்ச காசு,
அதை உன் மட்டமான பிஸ்னஸ்க்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாவம், கதிரவனின் முகம் சிரித்து விட்டது. அவனும் சரியாக சாப்பிடாமல் எழுந்து எங்கோ வெளியில் சென்று விட்டான். அன்று முழுவதும் வீடு மௌனித்திருந்தது. அடுத்த நாள் காலையில் வழக்கம்போல் முத்தையா கடைக்கு சென்றார். சிறிது நேரத்தில் பொன்னி பதட்டமாக முத்தையாவுக்கு ஃபோன் செய்தாள். என்னடி, வியாபார நேரத்தில் எதுக்கு ஃபோன் செய்கிற என்று சிடுசிடுப்புடன் கேட்டார். இல்லைங்க, நம்ம பையன் கதிரை காலையிலேருந்தே காணலைங்க. ரூமில் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப லேட்டாகிடுச்சே, எழுப்பலாம்னு போனேன். ஆனால் அவன் ரூம்லையே இல்லைங்க. ராத்திரியே வெளியில் போயிருப்பான்னு தோணுது. அதான் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலை என்று கண்ணம்மா சொன்னாள். இதுக்குத்தான் ஃபோன் செஞ்சியா? யாராவது உருப்படாத சிநேகிதங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குத்தான் போயிருப்பான். எல்லாம் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடுவான் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். பொன்னிக்கு மனம் சமாதானமாகவில்லை. சாமிக்கு விளக்கேற்றி விட்டு மனமுருக வேண்டிக் கொண்டாள். அன்று மாலை வரை கதிர் வீட்டுக்கு வரவில்லை. செல்போனையும் எடுக்கவில்லை. அன்று இரவு வீட்டுக்கு வந்த முத்தையா விஷயத்தை கேட்டதும் நிஜமாகவே கவலைப்பட்டார். போலீஸுக்கு போவதா வேண்டாமா என்று குழம்பினார். மனைவியிடம் இன்னைக்கொரு ராத்திரி பார்க்கலாம், நாளைக்கு போலீஸுக்கு போகலாம் என்று சொன்னார். பொன்னி இரவு முழுக்க தூங்காமல் அழுதாள். ஒரே புள்ள, பணம் கேட்டால் கொஞ்சம் கொடுத்தாதான் என்னவாம். என் புள்ள ரோஷக்காரன், என்ன பண்ணிக்கிட்டானோ என்று புலம்பியவாறு இருந்தாள். அன்று இரவு கழிந்தது. ஒரு யுகம் போல் இருந்தது. அடுத்த நாள் காலையில் முத்தையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்ப தயாரான போது டிங் டிங் என்று அவருடைய மொபைல் சினுங்கியது. அவர் தாய் கண்ணம்மாதான். ஏதோ ஃபோட்டோ அனுப்பி இருந்தாள். நேரம் காலம் தெரியாமல் இந்த அம்மா வேற ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டு என்று எரிச்சலுடன் செருப்பை மாட்டிக்கொண்டார். என்னங்க, கொஞ்சம் இங்கே பாருங்க என்று செல்போனுடன் தன்னிடம் ஓடி வந்த மனைவியை பார்த்து, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு என்றார் முத்தையா. கண்ணம்மா அனுப்பிய புகைப்படம்தான். தன்னுடைய 10 பவுன் காசு மாலையை பேரன் கதிரவனிடம் தருகிறாள். இருவரும் சிரித்தபடி போஸ் கொடுக்கிறார்கள். கூடவே கண்ணம்மா அனுப்பிய ஆடியோவையும் முத்தையா போட்டு கேட்டார். முத்து, என் ராசா, என் பேரன் கதிரோட வருங்கால பஞ்சாதிக்கு தர்றதுக்காக வச்சிருந்த காசு மாலை தாண்டா இது. கதிருக்கு எதில் ஆசை இருக்கோ அதை செய்யட்டும்டா. உன்ன மாதிரியே நல்லா வருவான். அதனால் என் மனசு நிறைவா என் பேரனுக்கு இதை தர்றேன். அவன் அதை விற்று தொழில் தொடங்கட்டும். அவனை திட்டாதே என்று பேசியிருந்தாள். அப்பாடா, என் புள்ள நல்லா இருக்கும். என் மாமியாருக்கு பேரன்னா தனி பாசம்தான், நல்ல மனசு என்று கண்ணீர் மல்க பொன்னி சொல்ல, முத்தையா சரியான செல்ஃபி புள்ள என்று சொல்லியபடியே சிரித்தார்.